நான் தெரியாம பண்ணிட்டேன்னு என்ன மன்னிச்சிடுங்க. இது பார், நீ தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்ல, உன் அண்ணிக்கிட்ட தான். நீ பாட்டுக்கு ஈஸியா லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்ட. ஆனா அதை மறைக்க உங்க அண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அது மட்டும் இல்லாம உங்க அண்ணி எல்லார் முன்னாலையும் உங்க அம்மா கிட்ட அடி வாங்கி அவமானப்பட்டு நிக்கிறா. என்ன மன்னிச்சிடுங்க அண்ணி. நான் இங்கிருந்து போனப்போ கபில என்கிட்ட இதனால நிறைய பிரச்சனை வரும், நீ வீட்டுக்கு போ, மாமாவும் அக்காவும் சேர்த்து வைப்பாங்கன்னு சொன்னான். நான் தான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. ஆனா எங்களை சேர்த்து வைக்க நீங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. உங்களுக்கு நீ பாரமா இருக்க கூடாதுன்னு தான் நான் கிளம்பி போக முடிவு எடுத்தேன். நான் உங்களுக்கு நல்லது பண்றதா நினைச்சு உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. புனிதா, ஏதோ தெரியாம பண்ணிட்ட, விட்டுடு. அதையே ஏன் சொல்லிக்கிட்டு மன்னிப்பு கேக்குற? எனக்கு எந்த சிரமமும் இல்ல. உன்னையும் கபிலனையும் எல்லார் சம்மதத்தோடையும் சேர்த்து வைக்க வேண்டியது என் கடமை. அழாத புனிதா. ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிக்கணும். அதுவும் பொண்ணா பிறந்துட்டா 1000 தடவை யோசிக்கணும். நீ ஓடி போய் சந்தோஷமா இருப்ப. ஆனா உன் அப்பா, அம்மா, அண்ணன் எல்லாரும் காலத்துக்கும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கணும். இவங்க குடும்பத்து பொண்ணுதான் ஓடி போனான்னு காலத்துக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வார்த்தை அவங்க முதுகுக்கு பின்னாடி துரத்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஓடி போகும்போது அந்த கஷ்டம்லாம் தெரியாது. எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு சந்தோஷமா நீ வாழ்ந்துட்டு போயிடுவ. ஆனா நீ ஒரு வயசுக்கு வந்த பொண்ணுக்கு தாயா மாறும் போதுதான் நாம பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு நீ உணர்வ. அதுக்காக காதலிக்கிறத நான் தப்புன்னு சொல்லல. கொஞ்சம் அவசரப்படாம காத்துருங்க. வீட்டோட சம்மதத்தை போராடி வாங்குங்க. பெத்தவங்க சம்மதத்தோட வாழறதுதான் வாழ்க்கை. பெத்தவங்கள அழ வச்சு அவமானப்பட வச்சு வாழறதெல்லாம் வாழ்க்கையே இல்ல, அது பாவம். தயவு செஞ்சு அந்த தப்பு மட்டும் இன்னைக்கு இல்ல, என்னைக்கும் நீ பண்ணிடாத. சத்தியமா நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அண்ணி. புனிதா, இதை ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துற. உன்னையும் கபிலனையும் சேர்த்து வைக்க வேண்டியது எங்க பொறுப்பு, சரியா? நாங்க இருக்கோங்கிற நம்பிக்கையில நீ போய் தைரியமா இரு. போ புனிதா, போ. எங்க குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறல மாமா, இது என் குடும்பமும் தான். சரி, நீ புனிதாவுக்கு நம்பிக்கை சொல்றதெல்லாம் இருக்கட்டும். எந்த நம்பிக்கையில புனிதா இங்கதான் இருக்கா, மதுரைக்கு போயிருக்கான்னு சொல்லி பெரியமா கிட்ட அடி வாங்கிட்டு இருந்த? ஏன்னா நீங்க இருக்கீங்கிற நம்பிக்கையில தான் மாமா. நான் புனிதாவை கூட்டு வராம இருந்திருந்தா நீங்க அப்படி போக மாட்டீங்க. நீங்க எப்படியும் வரும்போது புனிதாவோட தான் வருவீங்கன்னு தெரியும். ஆனா திடீர்னு பெரியத்தை அடிச்சு என்ன வெளியே தள்ளுவாங்கன்னு நான் நினைக்கல. அவ்வளவு நம்பிக்கையா? நான் உங்களை நம்பாம வேற யார மாமா நம்ப போறேன்? நீங்க தான் எனக்கு எல்லாமே. உங்களை விட்டா எனக்கு வேற எதுவுமே தெரியாது.
டவுன்ல நான் பார்த்தது இனியனா இல்ல கபிலனா? ரெண்டு பேர்ல யார பார்த்தேன்? இனிய ஐயோ இல்ல 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 கபிலனை தான் பார்த்தேன். இனிய கொஞ்சம் ஹைட்டு கம்மியா இருப்பான், கபிலன் கொஞ்சம் ஹைட்டு அதிகமா இருப்பான். கண்டிப்பா நான் பார்த்தது இனியனை தான். ஷோ இல்ல கபிலனை தான், கபிலனை தான். அம்மா நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? இல்ல நான் பார்த்தது கபிலனை தான். ஆ, நீ என்னத்த பாத்தியோ யார பாத்தியோ அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆ. ஆனா எனக்கு நல்ல அடிய வாங்கி கொடுத்துட்ட. ஏய் நான் உன் அம்மாடி, நான் உன்கிட்ட போய் சொல்லுவேனா? இதுல ஏதோ இனிய சதி பண்ணிருக்காமா. இது பாரு கண்மணி, புனிதா வீட்டை விட்டு கபிலம் கூட போன விஷயம் இவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்ச ராசாத்தியும் இவனும் பிளான் பண்ணி இனிய அவங்கள தேடி போயிருக்கணும். அந்த ராசாத்தி புனிதா இருக்கிற மாதிரி நடிச்சு உங்களை ஏமாத்தி இருக்கணும். ஒரு கட்டத்துல மரகதத்துக்கு உண்மை தெரிஞ்சிருக்கணும். மரகதத்துக்கிட்ட இருந்து தப்பிக்க ராசாத்தி புனிதா ஃப்ரெண்டு பர்த்டேக்கு போயிருக்கான்னு போய் சொல்லிருக்கணும். நான் புனிதா கபிலனை பார்த்த மாதிரி இனிய அவங்கள பார்த்திருக்கணும். நான் இங்க உண்மைய சொல்ல இனிய புனிதாவை கூட்டிட்டு வந்து நிறுத்தி புனிதா ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிருக்கான்னு ராசாத்தி சொன்ன பொய்ய உண்மையாவும், நான் புனிதா வீட்டை விட்டு கபிலம் கூட ஓடி போயிட்டான்னு சொன்ன உண்மைய பொய்யாவும் ஆக்கியிருக்கணும். ஐயோ அம்மா என்ன ஆச்சு உனக்கு? நீ பேசுறத கேட்டாலே தலை வலிக்குது. சும்மா குழன்னு குழப்பிட்டே இருக்க. வாய் மூடு. ம், ச்சே. இந்த ராசாத்தியும் இனியனையும் பிரிக்கலான்னு பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு கூடிட்டே இருக்காங்க. ஆமாண்டி, அதுவும் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு. டேய் கண்மணி. ஐயோ அம்மா காது கிட்ட வந்து எதுக்குமா கத்துற? இல்லடி, நான் புனிதா கழுத்துல தாலிய பார்த்தேன்டி. என்ன உண்மையாவா சொல்ற? சத்தியமாடி. அவங்க கபிலன் இனி என்ன ஆள்மாறாட்டம் பண்ணலாம், ஆனா அந்த தாலிய மறைக்க முடியாதுடி. புனிதா இந்தா தண்ணி வச்சிருக்கேன், வாஷ் பண்ணிக்கோ. சரிங்க நீ. ஹே புனிதா. அனி என்ன நீ? அங்க ஏதோ எங்க நீ? ஏதோ பார்த்தனே தாலி மாதிரி. அண்ணி இப்பதான் கல்யாண பேச்சு ஆரம்பிச்சிருக்க, அதுக்குள்ள என் கழுத்துல தாலிங்கிறீங்க. என்னாச்சு உங்களுக்கு? சரி சரி வாஷ் பண்ணிக்கோ. ம். ஆமாம்மா எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. ஆனா இத நீ முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியதானே? ஏய் இப்ப மட்டும் என்ன குறைஞ்சு போச்சு? போ உன் மாமியார் கிட்ட சொல்லு போய். போ. சரிம்மா. ஏய் என்னடி திரும்ப வந்து உக்காந்துக்கிட்ட? போ உன் மாமியார் கிட்ட அவ புள்ள பண்ண காரியத்தை சொல்லி உன்னை ரைட்ல விட்ட மாதிரி அவளை லெஃப்ட்ல உன்னை விட சொல்லு. மா லவ் பண்றாங்கன்னு சொன்னதுக்கே அடி விழுது. அதுல தாலின்னு போய் சொன்னா நம்மள இங்கே ஒரு குழி தோண்டி உள்ள இறக்கிடுவாங்க. ஏய் அவ கழுத்த காமி. ஆமா தம்மா துண்டு தாலி, அத மறைக்க முடியாதா? அதுவும் இல்லாம இனி நம்ம வாயால சொன்னா எங்க மாமியார் நம்பவே மாட்டா. அதனால என்ன சொன்னாலும் ஆதாரத்தோட தான் சொல்லணும். நீ சொல்றது ஒரு விதத்துல சரிதாண்டி. உன் மாமியார் கொஞ்சம் பொல்லாதவதான். அம்மா இன்னும் கொஞ்ச நாள் தான் எல்லாம். நம்ம கைக்கு வந்த உடனே அடி அந்த ராசாத்திக்கு, அப்புறம் என் மாமியாருக்கு தான்.
இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு மொத்தமா பழி வாங்குற பாரு. ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சும் அந்த ராசாத்தி புனிதா 2 பேர்ல ஒருத்தரை கூட மாட்டி விட முடியாம போச்சு. அம்மா இல்லடி, நான் புனிதா கழுத்துல தாலிய பார்த்தேன்டி. அம்மா புனிதா கழுத்துல தாலிய பார்த்ததா சொன்னாங்கல்ல. இது போதும். இது மட்டும் உண்மையா இருந்துச்சு, அதுக்கப்புறம் இருக்கு எல்லாருக்கும். இந்த குடும்பம் மொத்தமும் சேர்ந்து என்னையும் எங்க அம்மாவையும் அடிச்சு அவமானப்படுத்தினீங்கல்ல, அதுக்கு வட்டியும் முதலுமா சேர்த்து நான் எல்லாரையும் அவமானப்படுத்துறேன். இந்த நேரத்துல கண்மணி எதுக்கு புனிதா ரூமுக்கு போறா? கண்மணி, இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது அது வந்து என் போன்ல சார்ஜ் இல்லையா, அதான் புனிதாவோட சார்ஜரை எடுத்துட்டு போலான்னு வந்தேன். சார்ஜர் என்ன அவ கழுத்துலயா இருக்கு? கழுத்துக்கிட்ட கைய கொண்டு போற? அது வந்து எங்க இருக்குன்னு தெரியல, அதான் புனிதாவை எழுப்பி கேட்கலான்னு வந்தேன். சார்ஜர் தானே? இரு. இந்தா. தேங்க்ஸ் ராசாத்தி. புனிதா, ஏய் புனிதா, புனிதா, என்ன நீ இந்த நேரத்துல? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொன்னேன்ல. ஆமா, நீ இப்படி தூங்கும் போது கதவை திறந்து போட்டுட்டு தூங்குவியா? அதுவும் தாலி தெரிகிற மாதிரி. கண்மணி சார்ஜர் எடுக்க வந்தா, நீ கழுத்துல தாலியோட தூங்கிட்டு இருக்கிறத பாத்திருந்தா அவ்வளவுதான். நடு ராத்திரின்னு கூட பார்க்க மாட்டான். எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இப்பவே உன்னை என்னையும் உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பா. இங்க பாரு, இனிமே நீ ஜாக்கிரதையா இருக்கணும், புரியுதா? கண்மணி நிஜமா சார்ஜர் எடுக்க வந்த மாதிரி எனக்கு தோணல. அவளுக்கு உன் மேல சந்தேகம் வந்திருக்கு. ஐயோ அண்ணி, இப்ப நான் என்ன பண்றது? நீ ஒன்னும் பயப்பட தேவையில்ல, அவளை நான் பாத்துக்கிறேன். ஆனா நீ இனிமே ஜாக்கிரதையா ரூமை லாக் பண்ணிட்டு தூங்கு, புரியுதா? சரிங்க அண்ணி. மாமா, கண்மணிக்கு எப்படியோ புனிதா கழுத்துல உள்ள தாலியோட விஷயம் தெரிஞ்சு போச்சு மாமா. என்ன சொல்ற ராசாத்தி? இந்த விஷயம் அன்னைக்கு எப்படி தெரியும்? அது எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. ஆனா அவளுக்கு நல்ல சந்தேகம் வந்திருக்கு. அதான் புனிதா தூங்குனதுக்கு அப்புறம் அவ ரூமுக்கு போய்
புனிதா கழுத்துல தாலி இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறா. நான் போய் அவளை பார்க்க விடாம பேசி அனுப்பிட்டேன். கண்மணிக்கு இப்போ சந்தேகம் மட்டும்தான் இருக்கு மாமா. இது உறுதியாகிறதுக்குள்ள நாம ஏதாவது பண்ணி ஆகணும். ரொம்ப நாளைக்கு நாம இதை மறைச்சிட்டு இருக்க முடியாது மாமா. எனக்கு புரியுது. பார்க்கலாம், கூடிய சீக்கிரம் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டலாம். சரி, இதை நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாம தூங்க. மாமா பால் எனக்கு வேணாம், நீ குடிச்சிட்டு படு. சொல்லு கண்மணி, என்ன விஷயம்? மா, நீ நேத்து சொன்ன மாதிரி அந்த புனிதா கழுத்துல தாலி இருக்கான்னு பார்க்க நைட் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா அவ ரூமுக்கு போனேன். ஏன் அவ கிட்டே போய் அவ கழுத்துல தடவி கூட பார்க்கவே போயிட்டேன். ஏய், நான் சொன்ன மாதிரி தாலி இருந்துச்சா? மாட்டிக்கிட்டாளா? நீ கத்தி எல்லாரையும் கூப்பிட்டியா இல்லையா? சொல்லுடி. அத உன் வாயால கேட்கணும்னு ஆசையா இருக்கு. ஏம்மா நீ வேற வெறுப்பேத்திட்டு இருக்க? நீ நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. என்னடி சொல்ற? அட ஆமாமா, புனிதா கழுத்தை பாக்குறதுக்குள்ள அந்த ராசாத்தி உள்ள வந்து நீ அங்க என்ன பண்றன்னு கத்தி எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுட்டான். ஏய், அவ ஏண்டி அந்த நேரத்துல அங்க வந்தா? அதாம்மா எனக்கும் தெரியல. எனக்கு என்னமோ அந்த ராசாத்திக்கு என் மேல சந்தேகம் வந்திருக்குமோன்னு தோணுது. ஏய், அவளுக்கு சந்தேகம் வந்தா என்ன, சங்கீதம் வந்தா நமக்கு என்ன? இந்த பார், புனிதா கழுத்துல தாலி இருக்கா இல்லையாங்கிறத நாம கண்டுபிடிக்கணும். புனிதா கழுத்துல தாலி இருக்கிறது உண்மைன்னு ஆதாரத்தோட நிரூபிச்சுட்டா போதும். அந்த ராசாத்தி புனிதா நிலைமை என்ன ஆகும் நீயே யோசிச்சு பாரு. அதுதாம்மா எனக்கு குழப்பமே. என்னடி சொல்ல வர? மா, புனிதா கழுத்துல தாலி இருந்து அத கபிலன் கட்டி இருந்தா அத தெரிஞ்சு எங்க அத்தை கபிலனை மாப்பிள்ளைய ஏத்துக்கிட்டா என்ன பண்றது? ஏய், இங்க பாரு கண்மணி, தேவையில்லாம யோசிக்காத. உன் மாமியார பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ கண்டிப்பா கபிலனை ஏத்துக்கவே மாட்டா. மா, நீ சொல்றது எல்லாம் சரிம்மா. இந்த வீம்பு வைராகியம் எல்லாம் காதலிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியும் போதுதான். கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சா என் மாமியாரு வேற வழியே இல்லாம சரண்டர் ஆயிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. மா, என்ன இருந்தாலும் பொண்ணை பெத்தவங்கம்மா. நம்ம பொண்ணு வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுன்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது? யாரு? உன் மாமியா? ராசாத்தி குடும்பத்துக்கு பொண்ணு. நல்லா குடுத்துடுவா பாரு. நீ சொல்றதெல்லாம் பொண்ணு மேல அக்கறை இருக்கிற அம்மா பண்றது. மரகதம் எப்படின்னா தாங்குற திமிரு பிடிச்சவ. அது எல்லாத்தையும் விட நாம வசதிலையும் அந்தஸ்துலயும் பெருசா இருக்கணும்னு நினைக்கிறவ. அப்படி இல்லாதவனுக்கு பொண்ணு கொடுத்தா அவ கௌரவம் என்ன ஆகும்னு நினைப்பா. அந்த கௌரவத்துக்காக உன் மாமியா கொலை கூட பண்ணுவாளே தவிர கபிலனுக்கெல்லாம் கட்டி கொடுக்க மாட்டா. புனிதா கழுத்துல இருக்கிற தாலிய கைட்டு எரிஞ்சிட்டு நம்ம கார்த்திக்கு தான் கட்டி வைக்க பாப்பா.